கடந்த மாதம் முழுவதும் கன்னிமணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும் தேவன் நமக்கு அவருடைய அன்பின் வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொடுத்து நம்மை நடத்துகிறார். இந்த நாளிலும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வைத்து இங்கே என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவன் இருக்கிறார் என்று உணர்ந்தும் அவர்கள் அன்றாடம் கர்த்தரை ஆராய்ச்சியே பழகினதில் அந்த ஆராதனை மட்டும்தான் பண்ண தெரியுமே தவிர அவர் கொடுத்த இந்த அன்பின் கட்டளையின்படி வாழ்வதை மறந்துவிட்டு உலகத்தின் தன்மைக்கு ஏதுவாக அவர்கள் வாழ்ந்து போய்கொண்டே இருக்கும்போது தேசத்திலே பஞ்சம் வருகிறது, வறுமை வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது, சிறைபிடிக்கப்பட்டு அந்நியருடைய கையிலே கொடுக்கப்படுகிறது, அடிமைகளாய் ஜனங்கள் மாறுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடக்கிற ஒரு வேளையும் வருகிறது என்று இந்த யோவேல் தீர்க்கதரிசியை வைத்து சொல்கிறார். இதுவரைக்கும் சொல்லப்படாத பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் காலம் வருது. என் ஜனமே, நீ தேவனை தேடு என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதுவும் அறியாத, இதுவரைக்கும் சம்பவிக்காத ஒன்றுனா, பயிர் நிலங்களை எல்லாம் நல்ல விளைஞ்சிருக்கிற பயிர்கள் இனி அடுத்த மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணி எடுத்து வைத்தரலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பில் இருந்து கர்த்தரையே மறந்துட்டாங்க. நமக்கு தான் அறுவடை நல்லா வந்துச்சுல, பிறகு என்னன்ட்டு அவங்க வாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிற நாளில் தேவனையே மறந்து போய்கிட்டு இருக்கிற வேளையில் அவங்களுக்கு தெரியாத ஒரு ஆபத்து வருது. ஆபத்து வந்து தேவனை மறந்ததுனால வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் எனக்கு பிரியமானதை நீ செய், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதன்படி நடனு என்று ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஆபத்து இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் வெறுமை இருக்குது, பாதிக்கப்படுகிற சூழ்நிலை எல்லாமே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவித உபத்திரவத்துக்கும் தப்பித்து கொள்ளணுமானால் அடைக்கலமாகி ஆண்டவர் இருக்கிறார். அவர்கிட்ட எப்பொழுதுமே அடைக்கலம் புகுந்துடணும். அவர்கிட்ட அடைக்கலம் புகுந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் சொல்லுகிறபடி நடக்கணும். அவர் சொல்லுகிறபடி நடக்கணும். அவர்கிட்ட வருவது, அவருடைய வார்த்தையை கேட்பது. ஆனால் அவர் சொன்னபடி மட்டும் நடக்கவே மாட்டேங்கிறது. வார்த்தை தெரியும். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தெரியும். மற்றவர்களுக்கு பேசுனா பயங்கரமாக பேசுவாங்க. ஏன் தனக்கு அதை கற்றுக்கிட்டு வாழலை? யாரும் அறியாத, இதுவரைக்கும் பார்க்காத பெரிய பஞ்சம், வறுமைகள் வருகிறது என்று இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், விளைச்சல் ஆகி அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிற பயிர்களில் தொடர்ந்து தாக்குதல் நடக்குமா? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளிகள் தின்னும் அப்படின்னு அந்த வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எதெல்லாம் முதலாவது இலையை அரிக்கிறது எப்படி, தானியங்களை அரிக்கிறது எப்படி, எல்லாம் அந்த ஜீவ சந்துக்கள், சிறிதான ஜீவ சந்துக்கள், வெட்டுக்கிளி, பச்சை புழு, பச்சை கிளி, முசுக்குட்டை பூச்சி, இந்த மாதிரி பூச்சி தொடர்ந்து வந்து ஒரே நாளில் அத்தனையும் என்ன ஆயிரும், ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும். உலகத்தில் என்ன சம்பவிப்புங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நலமாக இருக்கே, நாளைக்கு நலமாக இருக்கேன்னு தான் தெரியும். இந்த ஆபத்துக்கெல்லாம் வர்றதுக்கு இடமே இல்லையேங்கிற மாதிரிலாம் நீங்கள் உங்களையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலம் பொல்லாதது. உங்களை இயேசு அழைக்கிறார். இயேசுவை அறிந்தால் காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும். நலமாக இருக்குது என்று நினைக்கிற நேரத்திலே உபத்திரவம் வரும். அப்போ அந்த உபத்திரவங்கள் வரும் என்று தெரிந்து அதற்கு முன்பாக தேவனிடத்தில் எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும் என்கிற ஒரு மனதுக்குள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இங்கே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அதைத்தான் கர்த்தர் உணர்த்துகிறார். என் ஜனமே, உனக்கு எல்லாம் அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கிறாயா? ஒரு நொடி பொழுதுல அங்கே விளைஞ்சிருக்கிற எல்லா விளைச்சலும் ஒன்றும் நாம போக போது. நீ அதற்குள்ளாக தேவனை தேடு. எல்லாம் சமாதானமாக இருக்குது என்று நினைக்கிறாயா? ஒரு
ஒரு இமை பொழுதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற காரியம் பிரியம் இல்லாமல் பெரிய சண்டை வரப்போகுது. நீ அதற்குள்ளாக தேவனை தேடு. தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற இந்த பூமியில எல்லா மனிதர்களும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருக்க வேண்டும் தான் ஆசீர்வச்சிருக்கிறார். தேவனுடைய ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாதான். தேவனை தேடுகிறவர்கள் அவர்களுடைய உணவானாலும் சரி, அவங்களுடைய உடையானாலும் சரி, எதுவானாலும் சரி, சம்பூரணமாய் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர் மாத்திரம் அல்ல, கொடுத்து வைத்திருக்கிறவரும் கூட. ஆனாலும் அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் சம்பூர்ணமாக இருந்தாதான் அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் சம்பூர்ணமாக கிடைக்கும். இருதயத்தின் எண்ணங்கள் கேடுபாடுள்ளதாய் மாறும்போது, தேவனை மறக்கிற இருதயம் இருக்கும்போது, தேவனால் அல்ல என் சுயபலத்தினால்தான் வாழ்கிறேன் என்கிற அந்த அகம் உள்ளத்திலே இருக்கும் போது தான் சம்பூர்ணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். தேவனுடைய ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார், விட மாட்டார். ஆனால் ஆபத்து வருகிறது. நீங்கள் இந்த 3 காரியங்களையும் கடைபிடிப்பீர்களானால் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி ஆவீர்கள். தேவனுடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் இந்த 3 காரியத்தையும் கடைபிடிப்பீர்களானால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பார். அவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இங்கே அதுதான் சொல்லப்படுது. 3 காரியங்கள் முக்கியம். எக்காலம் ஊதுங்கள். எக்காலம் என்பது பல அர்த்தங்களில் வேதம் சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே எக்காலம் என்று பார்க்கும்போது தீர்க்க தரிசனமே. எக்கால சத்தத்தை கேட்டால் ஜனங்கள் பயப்பட மாட்டார்களா? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். தேசத்தில் என்ன சம்பவிக்கிறது? இங்கே தீர்க்க தரிசனம் வருகிறது, ஜனங்கள் பயப்பட மாட்டார்களா என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகை நாட்களே எக்காலம் ஊதப்படுகிறது. அந்த எக்காலம் ஆரவாரத்தோடு தேவ தூதர்கள் ஊதுகிறதா இருக்குது. எரிகோ கோட்டை தகர்த்தப்படும் போது எக்காலம் ஊதுனது. அது என்னவென்றால், எங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற எண்ணத்தோடு, தேவனே இவ்வளவா எங்களை நடத்தி வந்தீர், இனிமேலும் நடத்துவீர் என்கிற ஆர்ப்பரிப்பின் சத்தம். 3 விதமான எக்காலங்கள் உண்டு. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட பிறகு நீங்கள் தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உங்களுடைய உள்ளத்திலே ஆர்ப்பரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு தேவன் நடத்தி வந்த பாதைகளை, அவர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை, அற்புதங்களை எல்லாம் நினைத்து நினைத்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. 2வதாய் உபவாச நாளை, ஒரு விசேஷித்த உபவாச நாள் வேணும். எப்போதுமே இருக்கிற உபவாச நாள் மட்டும் இருக்கக்கூடாது. விசேஷித்த உபவாச நாள். இந்த மாதத்தில் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆனாலும் உலகத்தில் சம்பவிக்கிற ஒவ்வொரு ஆபத்துக்கும் என் பிள்ளைகள் தப்பித்து கொள்ளணுமானால் உபவாசம் ஏன் இருக்கிறோம்? சரீரத்தை ஒடுக்கி தேவ சன்னிதானத்தில் இருக்கும்போது பைபிள் படிப்பீங்க, வசனத்தின் அர்த்தங்களை புரிவீங்க, சபைக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை ஞானமாக கேட்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உபவாசம் இருக்கீங்கிற ஒரு பயம் இருக்கும். உங்களுடைய சரீரத்தை அந்நிய காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வீங்க. நீங்கள் பரிசுத்த உபவாச நாளை, எப்போவுமே இருக்கிற ஒரு உபவாசம் ஒன்று இருக்கும், அதை தாண்டி ஒரு பரிசுத்த உபவாசம். பயிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராயிட்டு நினைச்ச மறுநாள் போய் பார்த்தா அங்க ஒரு பயிர் இல்லை, ஒரு தானியம் இல்லை. புரிஞ்சுக்கோ, தேவன் கோபப்படலை, தேவன் உன்னை எச்சரிக்கவும் இல்லை. ஆபத்து அப்படிப்பட்டதா இருக்குது. நீ எவ்வளவாய் தேவனை அண்டிக் கொள்ளணும். எல்லாருக்கும் சம்பவிக்கதான் சம்பவிக்குது. ஆனாலும் என் பிள்ளையே, நான் உனக்கு உணர்த்துகிறேன், நீ தெளிவாக எனக்குள்ள வந்துரு. ஆகவே பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். 3வதாய் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். உங்களுடைய வீட்டிலே ஒரு விசேஷித்த விதமான ஒரு ஜெபம், அந்த நாட்களை நியமித்து கொண்டு இருக்கணும். இந்த மாதத்தில் நான் இந்த நேரங்களில் ஜெபம் பண்ண விசேஷித்த ஒரு ஆசரிப்பு நீங்கள் தான் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்க. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்களுக்கு இதை சொன்னார். ஆசரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, நீ கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், இப்படி இருந்தால் இப்படி பிரச்சனை வருமேங்கிற அந்த விசேஷித்த ஆசரிப்பை நீ ஏறிடு அப்படி என்று அங்கே யாவப்படுத்தினார். அதே போல் அந்த ஜனங்கள்
ஆசாரியர்கள், பணிவிடைக்காரர்கள் விசேஷித்த ஆசரிப்பு, அதாவது எப்பொழுதும் பண்ணுகிற அந்த ஆசரிப்பின்படி இல்லை. இப்பொழுது தேவன் சொல்லியிருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமானதே செய்யணும் என்கிற இருதயத்தோடு அந்த ஆசரிப்பை அவர்கள் செய்த போது தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார் என்று தான் இங்கே எழுதப்பட்டது. அதற்கடுத்து தான் தேவன் இறங்கினார். இறங்கி இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் முன்னொரு காலத்தில் என்னை நம்பி வந்தபோது இருந்த அதே சந்தோஷத்தை நாளை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, வசனம் இருக்குல்ல, 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. முதலாவது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தின் தேவைகள் உண்டு என்பதை கர்த்தர் அறிந்தவர் தான். ஆகவே தான் அவனுக்கு சாப்பாட்டு காரியங்கள், தண்ணீர் எல்லாவற்றையுமே சம்பூர்ணமாய் கொடுத்து, அவங்களுடைய வேலையே என்னன்னா, அடுத்து என்ன வேலை இருக்குன்னா, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினச்சி நன்றி செலுத்த தான் வேலையாகவே வச்சுருப்பாங்க. எந்த வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் கர்த்தர் தயவை பாராட்டி எல்லா வித காரியங்களையும் சம்பூர்ணமாய் வர பண்ணி, ஒருபோதும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நடத்துவாராம். இரண்டாவது என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது என்னன்னா, 27ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியா. ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா? உங்கள் நடுவிலே இருக்கிறாரா? உங்களை நடத்துகிறவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று எல்லாரும் அறிந்து கொள்கிற அளவுக்கு உங்களோடு இருந்து அவர் கையை பிடிச்சு நடத்துவாராம். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காரியங்கள் தான் கொடுக்கிறார். ஆகவே உலகத்தில் சம்பவிக்கிறது எவ்வளவு ஆபத்தாக இருந்தாலும் உன்னத தேவனை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் உங்களை கையை பிடித்து நடத்துவராகவும் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமானதை உங்களுடைய இதயத்திலே சிந்திங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, ஏற்ற நேரத்தில் உபவாசத்தை நியமித்து உங்களுடைய குடும்பங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத எதுவாக இருக்குமானால் தேவனத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்பி நில்லுங்கள். கர்த்தர் அவருடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்களை சுகமாய் காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.